சிறப்பு விருந்தினருக்கும் மாண்புமிகு பள்ளி தாளாளர், செயலாளர், பள்ளி முதல்வர் மற்றும் நிதி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, எனது அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கம். நேர்மை வழி நீ நடந்தால் உலகமே உன் காலடியில். உயர நீ வேண்டுமெனில் உயரத்தில் வைத்திடு உன் குணத்தை. இப்படி மனிதர்களாகிய நம் மதிப்பும் மரியாதைக்குரியவர்களாக சிறந்து விளங்க ஒரு முக்கிய பண்பும் தரமுமான நேர்மையை பற்றியே எங்களது பேச்சு. இப்போது நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதை கேட்போமா? கதையா? என்ன கதை? ஆம், இது ஒரு நேர்மையான காவல்காரனின் கதை. சரி, சொல் கேட்போம். ஒரு அரசர் அவருடைய பழத்தோட்டத்தில் வலிமையான ஒருவரை காவல்காரராக நியமித்தார். அவரும் அந்த தோட்டத்தை பாதுகாப்பாக காவல் காத்தார். ஒரு நாள் அரசர் பழத்தோட்டத்தை பார்வையிட வந்தார். அப்போது அரசர் காவல்காரனிடம் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டிருப்பார்? பழந்தோட்டத்தில் பழம்தான் கேட்டிருப்பார். ஆம், பழம்தான். ஆனால் மாம்பழம் ஒன்றை சுவைக்க கொண்டு வர சொல்லி கேட்டார். ஓ, மாம்பழமா? நல்ல ருசியாகவும் நல்ல இனிப்புடனும் இருக்குமே. அதுதான் இல்லை. அவர் கொடுத்த மாம்பழத்தை சுவைத்த அரசருக்கு கடும் கோபம் காவல்காரனின் மேல். ஓ, ஏன்? என்ன கோபம் அரசருக்கு? ஏனெனில் பழத்தின் சுவையோ புளிப்பு. பழத்தின் சுவை புளிப்பா? புளிப்பான பழத்தை அரசருக்கு அளிக்கலாமா? ஏன் அவர் செய்தார்? அவர் என்ன நீயாதாரணி பழத்தை சுவைத்து பார்க்க? ஏன் அவர் சுவைத்து பார்த்ததில்லையா? அவர் எப்படி சுவைத்திருப்பார்? காவல் காப்பது மட்டுமே அவரின் கடமை அல்லவா? அதுவே அவரின் நேர்மை குணம். அப்படியா? அவரின் நேர்மை குணம் என்னை வியப்படைய செய்கின்றது. உன்னை மட்டுமா காவல்காரனின் குணம் மன்னரையும் தான் வியப்படைய செய்தது. அப்படியா? மன்னர் காவல்காரனின் நேர்மை புரிந்து கொண்டு பாராட்டினாரா? ஆம், பாராட்டியது மட்டுமல்ல, அந்த பழத்தோட்டத்தையே நேர்மைக்கான பரிசாக அளித்தார். இவ்வளவு நேரம் கதையை கேட்டாயே, நீ என்ன புரிந்து கொண்டாய்? நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைத்தே தீரும் என்பதை புரிந்து கொண்டேன். அதேதான் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஆம், நேர்மை என்பது பேச்சு மட்டுமல்ல, செயல். கண்ணியம் என்பது தோற்றம் மட்டுமல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி மட்டுமல்ல, அன்பு. நாம் அனைவரிடமும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கருணையோடும் இருக்க முயற்சி செய்வோம். நேர்மையே சிறந்த வழி. நேர்மை தவறா நெஞ்சம் என்றும் வெல்லும். நாம் அனைவரும் இனி நேர்மை வழி நடப்போம். வாழ்வில் சிறப்போம். நன்றி, வணக்கம். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, மானிட குலத்திற்கு நேர்மைதான் அழகு என்று அழகாக நமக்கு எடுத்து